ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டைல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் மாதிரி தான் இது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்க டைல் பேட்டர்ன், அதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டைல்ஸ் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்காக சூஸ் பண்ணது. லிவிங் ரூம், டைனிங், பெட்ரூம் எல்லாத்துக்குமே நாங்கள் காமனாக இதே டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். இந்த டைலோட சைஸ் பார்த்திங்கன்னா 2.75 5.25. நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்பேசர் அண்ட் இப்பாக்சி போட்டிருக்கோம். இப்பாக்சி பார்த்திங்கன்னா MYK லாட்டிக்ரேட் அப்படின்ற கம்பெனியில் வாங்கினோம். ஸோ இந்த டைலோட ஒரு சாம்பிள் பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சேம் கலர் மேட்ச் பண்ணி எடுத்தோம், பீச் கலரே. நிறைய பேர் கான்ட்ராஸ்ட் இப்பாக்சி போடுவாங்க, அது வந்து ரொம்ப தூக்கி காட்டும். பட் ஆனால் எனக்கு பேப்பர் ஜாயிண்ட் மாதிரியே வேணும் அப்படின்றதுக்காக நான் சேம் கலர் இப்பாக்சி போட்டோம். இந்த டைலோட பேர், மாடல் நேம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீச், இட்டாலிக்கான்ற பிராண்ட்லேருந்து வாங்கினோம். 70 rupees per square feet. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து நம்ம மொத்தமாக எவ்வளோ டைல்ஸ் எடுக்கிறோம் அவங்கக்கிட்டே, இப்போது நம்ம கொஞ்சமாக ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஜாஸ்தி ரேட் போடுவாங்க. நிறையா டைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னா கொஞ்சமாக ஸ்கொயர் ஃபீட் ரேட் போடுவாங்க. நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அவங்கக்கிட்டன்றதை பொறுத்து தான் இருக்குது. இது கடைக்கு கடை மாறும். ஸோ நீங்கள் நிறையா கடையில் போய் டைல்ஸ் ஷாப்பில் போயிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒரு கடையில் இருக்க பிராண்ட் வந்து இன்னொரு கடையில் இருக்காது, ஒரு கடையில் இருக்க டிசைன் வந்து இன்னொரு கடையில் இருக்காது. ஸோ நீங்கள் நிறையா ஷாப்ஸ் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ சில பேர் வந்து சின்ன ஊரில் இருப்பாங்க, அங்கே வந்து டைல் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது. அப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, பக்கத்தில் இருக்க பெரிய சிட்டியில் தான் எடுத்தாகணும். ஆனால் சில பேர் வந்து அவங்க இருக்க ஊர்லேயே நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் அவங்களும் வந்து பெரிய சிட்டிலேருந்து எடுக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ரெண்டுக்குமே கொட்டேஷன் வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக பெரிய சிட்டிஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து அது ஈக்குவல் பண்ணிடும். ஸோ நீங்கள் இப்போ இருக்க ஊர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படி போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருந்தால் நீங்கள் டக்குன்னு அந்த டிசைனில் வந்து எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வெளியூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைல்ஸுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வரணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இந்த மாதிரி உட்டன் ஃப்ளோரிங் தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் உட்டன் ஃப்ளோரிங்லாம் வந்து இங்கே மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து உட்டு கலரில் இருக்க டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட சைஸே வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஒரு பிரிக் பேட்டர்னில் லே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பேசர் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது சின்ன சின்ன டைல்ஸாக இருக்கிறதுனால நிறையா ஸ்பேசரும் நிறையா இப்பாக்சியும் தேவைப்பட்டுச்சு. அது எனக்கு டைல்ஸ் வாங்கும்போது தெரியல, லே பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இப்பாக்சி வந்து ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு. ஸோ இதனால் எங்களுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூடிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைல் பேட்டர்ன் வந்து நிறைய பேர் பெட்ரூம்க்கும் சூஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்திங்கன்னா 70 rupees வந்துச்சு. இதிலே நான் ரொம்ப டெக்ஸ்சராகவும் இருந்துச்சு, பட் ஆனால் அது க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிவிட்டு நான் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஹால் டைல்ஸும் கிச்சன் டைல்ஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி கிரானைட் போட்டுட்டாங்க. படிக்கு போட்ட கிரானைட் வந்து இங்கே போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கிச்சனுக்கு வெளியே இருக்க யூட்டிலிட்டி ஏரியாவில் நான் ஆத்தங்குடி பேட்டர்னில் இருக்க டைல் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 45 rupees per square feet. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்ச் தான் இருந்தது. இது வந்து வெயில் படுற இடம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து ஸ்பேசர் போடணும், அப்போ தான் எக்ஸ்பேண்ட் கான்ட்ராக்ட் ஆகும்போது டைல் கிராக் ஆகாது. இதுக்கு வந்து நான் இப்பாக்சி சூஸ் பண்ணலை. இதுக்கு வந்து நார்மல் கிரவுட் பவுடர், ஆனால் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணாமல் இதுக்குன்னே ஒரு லிக்விட் இருக்குது இந்த கிரவுட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த லிக்விட் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் போட்டோம். எங்கள் டைல் லே பண்ணுறவங்க இப்பாக்சி தான் கேட்டாங்க. ஆனால் வந்து நாங்கள் கடையில் கேட்டபோது வெளியில் வெயில் படுற இடத்துல இப்பாக்சி போட்டால் தாங்காது, கொஞ்சம் நாளில் உறிஞ்சிடும், இல்லை நீங்கள் அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் கிரவுட்டிங் வித் அந்த லிக்விட் போடுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரியலாக தெரியல, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவுட்டோருக்கு வந்து இப்பாக்சி யூஸ் பண்ணலாமா இல்லை நார்மல் கிரவுட் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து அவங்க ஒரு லிக்விட் கொடுத்தாங்க, அது கொஞ்சம் லைஃப் இருக்கும்னு சொன்னாங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதை விட. ஸோ நாங்கள் பாத்ரூம் வால்க்கெலாம் வந்து 2x4 டைல்ஸ் தான் சூஸ் பண்ணோம். இது வந்து டிசைனர் மேட்டுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வந்துச்சு. ஸ்கொயர் ஃபீட் வந்து 70 rupees வந்துச்சு. அந்த டிசைன் போட்டிருக்க லீஃப் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. ஸோ இந்த பாத்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா நார்மல் 2x4 கிளாசி டைல்ஸ், இது பார்த்தீங்கன்னா 39 rupees per square feet வந்துச்சு. இது வந்து வேல் ஜோனுன்ற பிராண்டில் வாங்கியிருந்தோம். இது வந்து நல்லா இருந்துச்சு. 39 38 rupees per square feet தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நடுவில் போட்டிருக்க மொராக்கன் பேட்டர்ன் டைல்ஸ் பார்த்திங்கன்னா அது சம்திங் அரவுண்ட் 70 rupees square feet வந்துச்சு.
அது வந்து ஜஸ்ட்டு ஷவர் ஏரியாவுக்கு மட்டும் போட்டிருந்தோம். 4 பீஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். பாத்ரூம் ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா மேட் டைல்ஸ் தான் வாங்கினோம். 2x2 டைல்ஸ் வாங்கினோம். ஏன்னா 2x4 வச்சா வாட்டம் வைக்க வராதுன்னு 2x2 வாங்கினோம். இது வந்து நாங்கள் ஃபுல் பாடி டைல் தான் எங்களுக்கு அந்த கடையில் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அதுதான் போடணுன்னு அவசியம் இல்லை. பட் எங்களுக்கு ஏதேதோ பேசி எங்களை இதை வாங்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த டைல் வந்து எங்களுக்கு ஃபுல் பாடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் வந்துச்சு. அரௌண்டு 75 to 80 rupees per square feet வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வழுக்கக்கூடாதுன்றதுக்காக மேட் ஃபினிஷ் வாங்கினோம். மேட்லேயே வந்து கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்சர் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் க்ரிப் இருக்கும். பட் ஆனால் அது க்ளீன் பண்ண கஷ்டம்னு சொல்லிவிட்டு நான் இது வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு இந்த மேட்லேயுமே வந்து அழுக்குலாம் வந்து போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சால்ட் ஸ்டெயின்ஸ்லாம் படிஞ்சிருது. இது வந்து மார்ஃபில் அப்படின்ற ஒரு பிராண்டில் வாங்கினோம். பட் ஆனால் எனக்கு இது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இந்த பாத்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா ஆனெக்ஸ் பேட்டர்ன் டைல் போட்டிருக்கோம் 2x4. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 rupees வந்துச்சு. ஸோ நாங்கள் மாடிப்படிக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்ல் அப்படின்ற ஒரு கிரானைட் வெரைட்டி வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 160 rupees வந்துச்சு. பட் ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் லெப்பத்ரோவே போகலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் க்ரிப் இருந்துச்சு. பட் நான் அது ஏதோ க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். பட் ஆனால் இது நல்லா தான் இருக்குது. பட் சில பேர் வழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கிளாசி கிரானைட். இது வந்து 180 rupees per square feet வந்துச்சு. இந்த பிளாக் பேர்ல் கிரானைட் வந்து மேட்டுன்றதுனால நம்ம கால் அடி வந்து நம்ம இப்போ காலில் டஸ்ட் இருந்துச்சு அதோட நம்ம மாடிப்படி ஏறுறோன்னா அந்த டஸ்ட்டு கால் அச்சு வந்து நல்லா தெரியுது. இதுவே வந்து கிளாஸியாக இருந்தால் தெரியாது. ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அந்த 2 த்ரெட்டு கொடுப்பாங்க. அப்போனா தான் வழுக்காமல் இருக்கும், க்ரிப்பு இருக்கும். இல்லைனா நீங்கள் வேறு கலர் கூட நீங்கள் மாடிப்படிக்கு போடலாம். அப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு டர்ட் வந்து எடுத்துக்காட்டாது. கிச்சன் வால்க்கு பார்த்தீங்கன்னா 2x4 கிளாஸி ஃபினிஷ் விட்ரிஃபைட் டைல்ஸ் போட்டிருந்தோம். இதோட பேட்டர்ன் நேம் பார்த்தீங்கன்னா சத்துவாரியா பேட்டர்ன். இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து அரௌண்டு 50 rupees வந்துச்சு. கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மறந்துட்டோம், ஸ்பேசர் போடாதீங்க அப்படின்னு சொல்ல மறந்துட்டோம். அவங்க ஃப்ளோரிங்க்கு போட்ட மாதிரி அவங்க வால்க்கு போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக கிச்சன் வால்க்கு ஸ்பேசர் தேவையில்லை, பேப்பர் ஜாயிண்ட்டே போதும் தான். நாங்கள் வந்து ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட சொல்ல மிஸ் பண்ணிட்டோம். அதனால் அவங்களும் இந்த மாதிரி போட்டுட்டாங்க. சரி, இதில் தண்ணி சீப்பேஜுக்கெலாம் வேலை கிடையாது, அதனால் நாங்கள் க்ரவுட்டு போடலாம், அது கொஞ்சம் பட்ஜெட் கம்மின்னு சொல்லிட்டு க்ரவுட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் அது அவ்வளோவா ஃபினிஷிங் நல்லா இல்லை. ஒயிட் கலர் வேறு சூஸ் பண்ணிட்டதுனால ரொம்ப அழுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக திருப்பி நாங்கள் வந்து இதுக்கு இப்பாக்சியே வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் கிச்சன் வால்க்கெல்லாம் ஃப்ரீ ஜாயிண்ட்டே போட்டுக்கலாம். ஸோ பார்க்கிங்க்கு ஃபுல் பாடி டைல்ஸ் தான் போனோம். இது வந்து ஸ்பேசர் வச்சு தான் போட்டோம். நான் க்ரவுட் பவுடர் வித் நான் அந்த க்ரவுட் அட்மிக்ஸ் லிக்விட் இருக்கு இல்லையா, அது மிக்ஸ் பண்ணி தான் க்ரவுட் இதில் ஃபில் பண்ணாங்க. இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் வந்து டயர் வந்து கார் ஏற்றும் போது சுத்தாமல் இருக்குன்றதுக்காக. நம்ம ப்ளெயினாக வாங்கினா டயர் வந்து சுற்றுது. பட் இதுவுமே எங்களுக்கு லைட்டாக சுத்த தான் செய்யுது. இந்த அன்பாலிஷ்டு கிரானைட் வந்து போட்டால் இன்னும் நல்ல க்ரிப் கிடைக்கும். ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 60 rupees வந்துச்சு. நீங்கள் இப்போ டைல் ஷாப்க்கெலாம் போனீங்கன்னா ஒரு பாத்ரூம் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதிலே உங்களுக்கு அவங்க ஃப்ளோரிங்க்கு மேட்சிங்காக வால் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அந்த செட்டே கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளோரிங்க்குன்னு ஒரு டைல் ஃபைனலைஸ் பண்ண பிறகு அந்த ஒரே மாதிரி டிசைன் இருக்க டைல் 3 டைல் இல்லை 2 டைல் அந்த மாதிரி அவங்க டிஸ்பிளேயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம ஃப்ளோரில் போட்டால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை சில பேர் ஒரு டிஸ்பிளேயில் வேறு டைல் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணுற டைல் வந்து ஒரு 2 3 அப்படியே தரையில் வந்து போட்டு காட்ட சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ இப்போ டைல்ஸுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கும்போது 3 காஸ்ட் வரும். டைல்ஸ் வாங்குறது, டைல் லே பண்ணுறவங்களுக்கு காஸ்ட் கொடுக்கணும், ப்ளஸ் 2 டைலுக்கு நடுவில் நம்ம ஏதாவது க்ரவுட்டிங் பண்ணால் அதோட மெட்டீரியல் சார்ஜும் லேபர் சார்ஜ் இது எல்லாமே சேர்த்து தான் டைல் பட்ஜெட்டில் வரும். உங்களுக்கு டெரஸில் போடுற கூலிங் டைல்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.